உங்கள் எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் 3000க்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நிறைய பீப்புள் இருக்க இடத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக இன்னொருத்தவங்க லைஃப்லேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய லைஃப் ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் ஒரு கொஸ்டின்க்கு ஃபில்லப் பண்ண முடியாத ஆன்சராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். என்னை யாருக்கும் தெரியாது, ஹவுஸ் ஒய்ஃபு. 18 வயசில் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க. நான் காலேஜ் படிக்கல. என் ஹஸ்பண்ட் எம்யூ வரைக்கும் படிச்சிருந்தார். எல்லாரும் என்னென்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, எப்படி நடந்துக்கணும் தெரியல அப்படின்றதுனால என்னை தள்ளியே வைப்பாங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. எனக்கு ஃபேமிலிக்காக தானே நான் இதெல்லாம் இப்படி நடந்துக்கிறேன் அப்படி தான் அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ராவல் பண்ணேன். எல்லாத்துக்கும் நான் டிபெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு யூஜி படிக்க ஆரம்பித்தேன். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் படித்தேன். வித்தின் 1 இயரில், அதாவது 3 இயர்ஸ் முடித்து வித்தின் 1 இயரில் ஒரு எம்என்சி கம்பெனியில், அதுவும் 1 lakh சேலரியில் தான் ஜாயின் பண்ணணும்னு டார்கெட் பண்ணி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். லைஃப் நல்லா போச்சு. ஏன்னா நான் டார்கெட் பண்ணதெல்லாம் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. கோவிட் சுச்சுவேஷன் வந்துச்சு. என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணேன். எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணிகிட்டே வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ எனக்கு குழந்தைங்க முக்கியமாக, ஜாப் முக்கியமாக அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் குழந்தைங்க தான் முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் சும்மா இருந்தது என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நான் சும்மா இருக்கும்போது யாராவது பேசுனாங்கன்னா அவங்களோட குறையெல்லாம் கேட்பேன். அவங்களுக்கு என்னெல்லாம் பெயின் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், அவளும் ஹவுஸ் ஒய்ஃப், ஆனால் படிச்சிருக்கா. பட் அவளாலையும் அவளோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியல. நான் கேட்டேன், ஏன் நீ உனக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாதா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. நான் இதை சொன்னால் எனக்கும் இருக்கும் அவருக்கும் உள்ள பாண்டிங் கம்மியாயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன் அப்படின்னா. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் மனசுக்குள்ளேயே அவங்களோட ட்ரீமை ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து அவங்கக்கிட்ட போய் ஒரு விஷயத்த கன்வே பண்ணால் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்தால் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் விமென்ஸ் டே அன்னைக்கு மார்ச் 2021 கண்ணை கட்டிக்கிட்டு மலையிலேருந்து இறங்கி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். என்ன ரெக்கார்ட்னா, ஆஸ் எ ஃபாதரா, பிரதரா, ஹஸ்பண்டா விமென்க்கு சப்போர்ட் பண்ணால் பின்னாடி நிற்கிறேன்னு சொன்னால் போதும், அவங்க என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட் ரெக்கார்ட். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக திருப்பி லைஃப் போச்சு. என்னோடய ட்ராவல் அப்படியே ஆகிட்டு இருந்துச்சு. விமென்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற நியூஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே 2021 பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணை சூசைட் பண்ணிக்கிட்டா. அதை தொடர்ந்து நிறைய சூசைட் கேஸ் வந்துச்சு. இப்போ என் பொண்ணு கேட்டா, ஏன் மம்மி இதுக்கு சூசைட் பண்ணணுமா, இதுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்குள்ள பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குடா. ஸோ அப்படி இருந்தால் அவங்க பிரச்சனையை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஏன் உங்களை பார்த்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை வரல. ஸோ இந்த பாண்டிங் க்ரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணு உடனே சொன்னா, அம்மா இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னா. என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட்னா, நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும்னு, அப்போ நம்ம இதையும் கன்வே பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ அப்போ என் பொண்ணு கேட்கும் போது எனக்கும் ஒரு யோசனையாக இருந்துச்சு. பட் ஆனால் என் பொண்ணுக்குள்ளேயும் அந்த கன்வே பண்ணணுன்ற எண்ணம் உருவாச்சுன்றதை அப்ரிஷியேட் பண்ணேன். அவங்கள கூப்பிட்டுட்டு ஹிமாச்சல பிரதேஷில் குலுமனாலின்ற பிளேஸில் 3 பேருமே கண்ணை கட்டியிருந்தோம். ஆனால் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டு. என் சின்ன பொண்ணை நான் முதுகில் வச்சுருந்தேன். அவளுக்கு 9 வயசு. பெரிய பொண்ணு அப்போ 12 வயசு. அவள் அடலசன்ட். அவளை நான் ஃப்ரீயாக விடணும், அவள் லைஃப்பை கற்றுக்கணும். ஆனால் சின்ன பொண்ணு என்னையே நம்பி இருப்பாள். ஸோ அந்த நம்பிக்கையில் அவள் என்னோட முதுகில் உட்காந்துருந்தா கண்ணை கட்டிக்கிட்டு. நான் சேஃப்டியாக இறங்கிட்டேன். என் பெரிய பொண்ணை தனியாக இறங்கும் போது ஒரு இடத்துல ரோப் மாட்டிக்கிச்சு. அவள் அழுதா, அம்மா என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவள் கண்ணை கட்டியிருக்கா, எங்கே இருக்கனே தெரியல. ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு ஹோப் கொடுத்தேன், அம்மா நான் இங்கே இருக்கேன்டா, நீ பயப்படாதன்னு. அவள் ஒரு 2 மாடி ஹைட் அளவுக்கு அங்கேருந்து கீழேயே விழுந்துட்டான். ஒரே ஒரு ஹோப் தான்.
ஸோ பசங்களுக்கு என்னென்னா நம்ம அந்த ஹோப் கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும் நம்ம சொல்லி கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து அண்ணா கிட்ட எப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அதே இன்ஸ்டெட் ஆஃப் வந்து பாய் சில்ட்ரன்கிட்டையும் அக்காவை இப்படி தான் நடத்தணும், நீ அக்கா கிட்ட இப்படி தான் பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் பழகணும்னு சொல்லி கொடுத்தா இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஸ்டாப் ஆகும் அப்படின்றது தான் எங்களோட செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டோட மெசேஜ். அண்ட் அதுக்கப்புறம் நார்மலாக லைஃப் போச்சு. அகெயின் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க நியூஸ் வந்து அப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு 2022 ஜனவரியில். டேப்லூ ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரேடில் வந்து. ஸோ ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்றது நான் ரொம்ப பேச விரும்பல. பட் ஆனால் இப்படி ஒரு பர்சன் இருந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ எனக்கு உள்ளே ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி ஒரு பெண் வந்து 225 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்கள ஏன் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்கள மாதிரியே குதிரையில் உட்காந்து 3 மணி நேரம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி 1389 ஏரோஸ் ஷூட் பண்ணி 89 ஸ்கோர் எடுத்து த பெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு, ஆர்ச்சரியே எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்துச்சு. இந்த மெசேஜ் என்னென்னா, தமிழ்நாட்டில் வீரப்பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க, அந்த ஜீனில் தான் எல்லாரும் வந்திருக்கோம், ஆனால் எல்லாருமே பயப்படுறோம் எந்த விஷயத்தையும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட் எல்லோரும் ரொம்ப என்னை பாராட்டினாங்க. நான் வந்து ஹாப்பியாக இல்லை. என்னென்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் தேவைப்படுது. அப்போ நம்ம எப்பயுமே பேசணுன்னா அதுக்கு எந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நான் சின்ன வயசில் ஒரு 400 மீட்டரில் தோற்று போயிட்டேன். அப்போ வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என்னோடய பிடி டீச்சர் அப்போ சொன்னாங்க, நீ வந்து 400 மீட்டரில் தானே தோத்துட்ட, நீ ஒன்றும் எவரெஸ்ட்லாம் ஏறல அப்படின்னாங்க. அப்போ எனக்கு எவரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அன்னைக்கு நைட்டு எவரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தேடினேன். அப்போ தமிழ்நாட்டில் 73 வருஷமாக யாருமே மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற ட்ரை பண்ணலைன்ற விஷயம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நம்ம அதை தான் பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட முதல்ல மவுண்ட் எவரெஸ்ட்டை ட்ரை பண்ணேன். அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போனப்போ எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எல்லாரும் என்னை பார்த்ததெல்லாம் எப்படி ஹவ் அண்ட் கேர்ள் கம்மிங் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்தவங்கலாம் ஒரு மாதிரி கேலியாக பார்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒன்று தான், என் மேலே இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னை இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற கொண்டு வந்துச்சு. அந்த இடத்துல நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல, பட் ஆனால் நான் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி தான் நான் என்னோடய லைஃப்பில் தெரியலனாலும் பரவாயில்ல கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ணேன். அங்கே சம்மிட் புஷ்ன்னு சொல்லுவாங்க மவுண்ட் எவரெஸ்ட்டு. அப்போ சம்மிட் புஷ் கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் என்னோடய ஜேர்னி அங்கே ட்ராவல் ஆச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 58 நாள் ஆகும். அதில் ஒரு 43 டேஸ் கழிச்சு தான் சம்மிட் புஷ் போகிறோம். பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் ஒன் போகிறதுக்குள்ளே கைடு ஃபிக்ஸ் பண்ண போயிருந்தாங்க ரோப்பு. 3 பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணவங்க இறந்துட்டாங்க. அவங்க பாடி கூட கண்டுபிடிக்க முடியல, எங்கே விழுந்தாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. 3 டேஸ் அவங்கள தேடிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பயம் எங்களுக்கு அங்கே தான் க்ரியேட் ஆச்சு. அடுத்து கேம்ப் 2 போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கேம்ப் 2லேருந்து 6 ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுப்பாங்க. அந்த 6 ஆக்சிஜன் சிலிண்டரோட மவுண்ட் எவரெஸ்ட் உச்சியை தொட்டுட்டு வரணும். அப்போ நாங்கள் கேம்ப் 2லேருந்து கிளம்புறோம், ரெடி ஆகிட்டோம். என்னோடய டீமில் ஃபாரினர் டீம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டில் வந்து எங்கள் டீமில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஏன் இறந்துட்டாங்கன்னு கேட்டால் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க வாக்கி டாக்கியில், இன்னொரு கைடு, ஒருத்தவங்களுக்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்துருச்சு, அவங்களால முடியலன்னு சொல்கிறாங்கன்னு. அப்புறம் இன்னொருத்தவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஒருத்தவர் மட்டும், அதில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் வந்து கேம்ப் 2க்கு வந்துட்டு ஒரே அழுகிறாரு, கத்தி அழுகிறாரு. அவர் ஏற்கனவே 6 கான்டினெண்ட்டை முடிச்சுட்டு தான் 7ஆவதாக தான் மவுண்ட் எவரெஸ்ட்க்கு வந்தார். மவுண்ட் எவரெஸ்ட் இட்ஸ் நாட் எ கேம், டூ ஆர் டை, பிஃபோர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னாரு. என்னோடய டீமில் எல்லாருமே என்னை தான் பார்த்தாங்க, ஏன்னா எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்களும் எல்லாருமே நீங்கள் யோசிங்க, ரிட்டன் போயிடுங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு தமிழ் விமனாக வந்திருக்கேன், ஸோ நானே வந்து பின்னாடி போயிட்டேன்னா இது ஒரு ரொம்ப கேலியாக பேசுவாங்க எல்லாருமே, விமனால் முடியாது அப்படின்னு. கண்டிப்பாக நான் திரும்பி போக மாட்டேன், நான் கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே ஃபைனலாக வந்து கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3க்கு கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் ஆகும் கிளைம் பண்ணுறதுக்கு. 14 ஹவர்ஸ் கழிச்சு 2 ஹவர்ஸ் தான் பிரேக் கொடுப்பாங்க. அகெயின் அந்த 2 ஹவர்ஸ் கழிச்சு 17 ஹவர்ஸ் கேம்ப் 4க்கு நடக்கணும். அகெயின் அதே மாதிரி கேம்ப் 4 போயிட்டு 2 ஹவர்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பிரேக்கு வாட்டரை வந்து ஃபில்லப் பண்ணணும் ஹீட் பண்ணி. ஸோ அதுக்காக
கேம்ப் 4லேருந்து அகைன் சம்மிட் புஷ் போகிறோம். இங்கே டீம் எல்லாருமே மூவ் ஆகுறோம். ஆனால் என்னோட கைடுக்கு மட்டும் ஆக்சிஜன் மாஸ்கில் ஆக்சிஜன் பாஸ் ஆகலை. அதனால நாங்கள் ஒரே பிளேஸில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நிற்கும் போது எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டாங்க. 2 hours நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஒரு பொண்ணை வந்து மேலேருந்து இழுத்துட்டு வந்தாங்க. 4 பேர் சேஃப்டி லாக் போட்டு இழுத்துட்டு வந்து என் கால் கிட்ட போட்டாங்க. நான் தான் கடைசி, எனக்கு பின்னாடி போட்டாங்க. அந்த பொண்ணு 2 நிமிஷத்தில் இறந்துச்சு. ஏன் இறந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது, இறந்துருச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கும் நான் தான் கடைசியாக இருக்கேன். எனக்குள்ள ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகுது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ ஹெட் டார்ச் போட்டிருந்தேன். லெஃப்ட் சைடில் விண்டு ஸ்பீடாக அடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் ரைட் சைடில் திரும்பின உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லோயிஷாக ஒரு பாடி பார்த்தேன். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களோட பாடி. அப்படியே என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் ஒரு டெட் பாடி. என்னால் முடியல அங்கே நிற்கிறதுக்கே. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என்னோட கைடு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம மேலே சப்மிட் பண்ண போனால் ஆல்ரெடி டைம் லாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நல்லா முடியுமா, உயிரோட திரும்பி வர முடியுமான்றது டவுட்டு. நீங்கள் யோசிங்க அப்படின்னு. இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு. ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம். எல்லாரும் எங்கள் டீமில் சப்மிட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க. இந்த வேர்ல்டுலே ஆஃப்டர்நூன் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணதுன்னா நான் மட்டும்தான். ஏன்னா மார்னிங் சப்மிட் பண்ணுறவங்களாம் உயிரோடு வந்துடுவாங்க. ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு ஆக்சிஜன் காலி ஆகிடும். அதனால் யாருமே அந்த ரிஸ்க் டாஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு கீழே வரும்போது என்னோட டீமில் 2 பேர் வந்து என்னை ரொம்பவே கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை ஏறவே கூடாத அளவுக்கு ஹர்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தவர் வந்து ஃப்ராஸ்ட் பைட் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் மவுண்டெய்னர், நான் எல்லாம் தெரியும் அப்படின்வார். அதனால் அவரை கைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்துருவாங்கன்னு. இவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜனும் கம்மியாயிடுச்சு, ஃப்ராஸ்ட் பைட் வந்துருச்சு. ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்காரு. எங்களுக்கு அப்புறம் யாருமே கிடையாது அவரை பார்க்கறதுக்கு. அப்போ நான் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்துருச்சு, ரோப்பில் வந்து நகர்த்தி போக முடியல, சேஃப்டி லாக் வச்சு கை வலிக்குது அப்படின்னு அழுதாரு. நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னாரு. பட் எனக்கு என்னென்னா அவங்கள விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்லை அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில். அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கொஞ்ச தூரம் போனோடனே இன்னொருத்தவர் எங்கள் டீமில் கீழே விழுந்துட்டார். அவர் என்னென்னா போலீஸ் ஆஃபீஸர். அவர் விழுந்துட்டு அவர் போய் பார்த்தோம், ஆக்சிஜன் இல்லை. என்னோட கைட் சொல்லிட்டாரு, அவர் உயிர் பொழைக்கிறது கஷ்டம், சுத்தமாக எம்டி ஆகிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னார். அப்போ கண் முன்னாடியே அவர் இறக்கும் போது நமக்குள்ளே ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, நம்ம அடுத்தது சாக போகிறோம், பட் முன்னாடியே இறக்குறவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ என்னோட ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து என்னோட கைட் கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா எனக்கும் 2 குழந்தை இருக்குது. இல்லை வாங்க நம்ம போகலாம், உங்களுக்கு எத்தனை தடவை ஹர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துட்டு என்னோட கைடு அவங்க 2 பேரும் வந்துருவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனார். கேம்ப் 4 டென்ட்டுக்குள்ளே போய் ரீச் ஆன அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து என்னோடய ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு. என்னால் மூச்சு விட முடியல. ரொம்ப அழுதேன். எப்படின்னா சப்மிட்டும் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் இந்த இடத்துல உயிர் போகுது, என் குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெயின். அப்போ அந்த ஹெல்ப் பண்ண இல்லைங்களா ஆக்சிஜன் கொடுத்து அவர் உள்ளே வராரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் எனக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சினேன். அவர் தரவே இல்லை. அப்புறம் அவர் மண்ணு படுத்துட்டார். அப்புறம் என்னோட கைடு போயிட்டு எல்லார்கிட்டையும் கெஞ்சினார். அந்த டே மவுண்ட் எவரெஸ்ட் ஏற வந்தவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 1 hour கழிச்சு தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டு தூங்கிட்டார். காலையில் எந்திரிக்கிறேன், எனக்கு ஆக்சிஜன் கொடுக்காதவர் கோமா ஸ்டேஜ் போயிட்டார். இன்றைக்கி அவர் இல்லை, இறந்துட்டார். பட் அன்னைக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கைடு கிட்ட கேட்டேன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. என்னோடய ஆக்சிஜன் வந்து 2 hours தான் தாங்கும் அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. இவங்க 3 பேரையும் நம்ம கூப்பிட்டு வரணும்னா இன்னும் 2 hours ஆகும் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ நான் இங்கேயே இருந்தேன்னா என்னை இங்கேயே இறந்துருவேனே. ஏன்னா கேம்ப் 4ன்றது டெட் சோன், ஆக்சிஜன் இல்லாமல் அங்கே உயிர் வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் என் கைடு கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், இங்கேயே நான் இறந்துட்டா என்னை டெட் பாடி கூட இந்த வருஷம் கொடுக்க மாட்டீங்கல்ல, அடுத்த வருஷம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா எவரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இறந்துட்டோன்னா நம்ம எந்த ஹைட்டில் இறந்தோன்னு இருக்குது, அந்த ஹைட்லேருந்து கொண்டு வர மாட்டாங்க. கேம்ப் 2க்கு கீழே இறந்தால் அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. கேம்ப் 3க்கு மேலே இருந்தால் இந்த இயர் பண்ண மாட்டாங்க, அடுத்த வருஷம் தான். அதுவும் 85 lakhs பேமெண்ட் பண்ணணும் நம்ம பாடியை கொண்டு வரதுக்கு. இப்போ நான் யோசித்தேன், எப்படியும் இறக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே இருந்தா அண்ணா வழியில் இருந்தா அண்ணன் அப்படின்னு என் கைடு கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்.
ஆனால் நான் அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு 20 ஸ்டெப் தான் வச்சேன். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த பயம், அந்த ஹைட்டு என்னை வந்து இறங்கவே விடலை. அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அழுகிறேன். என்னை கிராஸ் பண்ணி போனா ஒரு சைனீஸ் பொண்ணு. அந்த பொண்ணு சேஃப்டி லாக் போட்டிருப்பேன் எல்லாருமே ரோப்பில். என்னை தாண்டி கலட்டி தான் அவன் மாட்ட முடியும் அந்த லாக்கை. அப்படி கலட்டும் போது டக்குன்னு சரிஞ்சிட்டா. உடனே அந்த பொண்ணை நான் பிடிச்சி இழுத்தேன். இழுத்து பிடிச்ச உடனே அந்த பொண்ணு அந்த பயம் போயிட்டு அவள் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தா, நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பின்னாடியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தேன். சில இடத்துலலாம் கஷ்டம் தனியாக இறங்குறது. அவளுக்கு அந்த கைடு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு இவ ஹெல்ப் பண்ணா. இப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு 1 ஹவரில் என்னோட ஆக்சிஜன் முடிஞ்சு எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. என்னால் மூச்சு விட முடியல. என்னென்னா அவளை போய் கேட்ச் பண்ண முடியல. ஃபாஸ்ட்டாக அவள் போயிட்டு இருக்கா, ஆக்சிஜன் இல்லாதனால கேட்ச் பண்ண முடியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் என்னால் முடியாமல். அப்போ நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க, யாருமே எனக்கு எதுவுமே கேட்கல. அப்புறம் நான் சேஃப்டி லாக் போட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு இதான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிய ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் சரிய ஆரம்பித்த உடனே என்னோடய ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. சரிஞ்சு அப்படியே சேஃப்டி லாக்கில் அந்த ரோப்பில் தொங்குறேன். நிறைய பேர் கிராஷ் பண்ணாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் ஐ திங்க் சம்மோன் இஸ் அலைவ் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற டெட் பாடி எல்லாமே ரொம்ப அதிகமாக ஸ்னோ கவர்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே இறந்தவங்களாம். நான் என்னோடய ட்ரெஸ்ஸில் எதுவுமே இல்லை. அதனால் அவன் எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கைடோட சொல்லிட்டு வந்து என்னோடய ஆக்சிஜனை பார்த்தான். இல்லை, அவனோட ஆக்சிஜன் மாஸ்க் கலட்டி என்னை வந்து ப்ரீத் பண்ண வச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஆக்ஷன் மூவ் ஆகிறத பார்த்துட்டு அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவங்க கைடு வந்து இல்லை நம்ம போகணும், உன்னோட ஆக்சிஜனும் முடிய போகுது, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா. இல்லை இது என்னோட டிசிஷன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பையன் என்னை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு என்னை கூட்டு போனால் நான் உடனே விழுந்துட்டேன். என்னால் முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆக்சிஜன் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அந்த டைமில். அப்போ அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான், ஆக்சிஜன் சிலிண்டரை கலட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா போட்டு விட்டுட்டு நான் முன்னாடி போகிறேன். அவன் என் பின்னாடி வந்துட்டுருக்கான். என்னை ரோப்பு தாண்டி அவன் போக முடியாது. என்னோட சேஃப்டி லாக் அடுத்து தான் இருந்துச்சு அவன் லாக்கு. அவன் பொத்துன்னு கீழே விழுந்தான். ஒன்றுமே இல்லை ரியாக்ஷன். அப்படி இருந்தான் பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அது சர்வல், ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டல் ஐஸு. அந்த சர்வலில் எங்கள் ஷூ கூட லாக் ஆகாது ப்ராப்பராக. அவனை தூக்குற அளவுக்கு கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆக்சிஜன் மாஸ்க்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நோஸில் வச்சு ப்ரீத் பண்ண வச்சுட்டு, இல்லை நீ எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம், உன் உயிர் போய் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அந்த பையன் உங்கள் உயிர் போய் எனக்கும் அந்த உயிர் தேவையில்லை அப்படின்னா. அப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணி போகிறந்தா போகலாம், இல்லைனா எனக்கு அந்த ஆக்சிஜன் வேணான்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணி நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அந்த பையன் என்னை காப்பாற்றினது தான். மெக்சிகன் கண்ட்ரி. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முகம் தேவையா, ஒரு ஆணா பெண்ணா, எந்த கண்ட்ரி, என்ன லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹெல்ப் பண்ணணும்னு தோணுனாவே போதும். நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஏன் சொல்ல வந்தேன்னா, எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒரு முயற்சி பண்ணால் முடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை என்னை அங்கே கொண்டு போச்சு. எல்லாரும் கேலி பண்ணாலும் நான் அழுவேன். எனக்கு அழுகிறது வந்து என்னோடய நேச்சர் ஆஃப் கேரக்டரு. நான் அழுகும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காவேன். ஸோ அதுதான் என்னை அடுத்த லெவல்க்கே கொண்டு போவோம். அந்த இடத்துல நான் கேம்ப் 4ல் ரிஸ்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் அந்த தூரம் மூவ் ஆகி வந்திருக்க மாட்டேன். ஒரு பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் போது எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணான். இதே மாதிரி நான் வந்து சம்மிட் முடிச்சுட்டு வரும்போது அவர் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சனே தவிர அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு நினச்சி நான் பண்ணலை. கடவுள் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா டபுளாக தருவார். இது எனக்கு வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட்லேயே நடந்திருக்கு. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். கண்டிப்பாக நிறைய பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்றது. நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் முடிச்சிட்டேன். ஏன் 7 சம்மிட் முடித்தேன் அப்படின்றது எல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. அங்கே என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. எப்படின்னா தமிழ் பர்சன் யாருமே அங்கே வரல. அவங்க நம்மளை பார்க்கும் போது ஒரு கேலியாக பார்த்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஜோக் அடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்க முன்னாடி நம்ம வரணும், அப்போ என்ன பண்ணால் முன்னாடி வரலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ 7 காண்டினெண்ட்டை வந்து இந்தியாவில் வந்து 5 விமன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அப்படி இருந்துச்சு. அவங்க பண்ணதை நான் அழிக்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி வேறு எதாவது ஆப்ஷன் தேடலாம் அப்படின்னு. அப்போ ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் விமன் 7 காண்டினென்ட் சம்மிட்டராக ஆகணும்ன்ட்டு 2 years 25 days எனக்கு முடிச்சு நான் சக்ஸஸ் பண்ணி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இப்போ என்ன ஃபில்லப் பண்ணுற கொஸ்டினாக இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னோடய கொஸ்டின் இருக்குது. நான் இதையே முன்னாடி சொன்னேன்னா
ஒரு கொஸ்டினுக்கு ஃபில்லப் பண்ண முடியாத ஆன்சராக இருந்தேன். இன்னைக்கு எல்லாருக்கும் கொஸ்டினுக்கு ஃபில்லப் பண்ண முடிகிற ஆன்சராக இருக்கேன். இது எல்லாமே லைஃப்பில் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயத்த முடியும்னு மாற்றி காமிக்கணும். பயம் ஒன்றே ஒன்று தான் நம்மளை எல்லாத்தையும் தடுக்கிறது. பயப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.